தயவுசெய்து எல்லா மாலும் பாடுங்க. ராஜவேலை தப்பு செட்டு கட்டை செட்டி செட்டை வேணும் மேலும் பேசி எல்லா வாசியும் யாருமே நிறுத்திமா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சூரசம்ஹார நிகழ்ச்சியில் தெரியுது. வணக்கம், நான் உங்கள் ரஜினி அம்மா பேசுகிறேன். திருநங்கைன்னு சொல்கிறது ஒரு பிறக்கும்போது ஒரு ஆணாக பிறந்து ஹார்மோன் மாற்றத்தால் அவங்களுடைய வளர்ப்பு ஃபஸ்ட்டு தாய் பெற்றெடுத்து தந்தை பாசத்தில் வளர்த்து குறிப்பிட்ட ஆளாகி வரும்போது அவங்களுடைய பாவனைகள் அவங்களுடைய நடமாற்றங்கள் எல்லாமே மாறும். ஸோ எனக்கெல்லாம் ஒரு 12 வயசுலேயே என்னுடைய குரல் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அப்போல்லாம் நான் அதை கண்டுக்கலை. எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது தனக்குள்ள ஒரு பெண்மையை நான் அறிய ஆரம்பித்தேன். ஆம்பளை பசங்களை பார்த்தா அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஒரு ஷையாக நினைப்பேன், நம்மளோ இப்படி இருக்கிறோமே அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எனக்கு 20 வயசு ஆச்சு. 20 வயசு ஆகுனே நான் முழுமையாக மாற ஆரம்பிச்சிட்டேன். 16 வயசுலேயே முழுமையாக மாறிட்டேன். 14 வயசுலேயே ஆரம்பித்தோடனே அப்பத்தி சூழ்நிலை கிண்டல் கேலி எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறோம்.
ஒரு பாத்ரூம் போனால் பின்னாடி பெரிய பெரிய அண்ணனுங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. எங்களை கூப்பிடாத வார்த்தையில் இன்றைக்கும் அவங்கெல்லாம் கூப்பிட்ட வார்த்தை இன்றைக்கும் எங்கள் வீட்டில் சொல்லுவார். அந்த ரோட்டுக்கு போனால் பயப்படுவி அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணுவார். நான் வாழ்ந்த ஊரில் உசுன்னு கூப்பிடுவாங்க, 7:30 1:30 கூப்பிடுவாங்க, வேகமையே அந்த 9 கூப்பிடுன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போது காலங்கள் மாற 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 எவ்வளோ மாறிடுச்சு, சமுதாயம் மாறிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் மாறின காலத்தில் அப்படி இருக்கும்போது என்னால் பள்ளி படிப்பை என்னால் தொடர முடியல. ஸ்கூல்லையும் நான் கான்வெண்ட்டில் தான் படித்தேன். ஸ்கூலில் பள்ளி படிப்பை என்னால் தொடர முடியல, படிக்க விடலை. நிறைய கிண்டல் கேலி. ஆக்சுவலி நான் ஒரு கிரிமினல் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ என்னால் முடியல. கடவுளுக்கு இன்னாருக்கு இன்னார் தான் எழுதி வச்சுருக்கிறதா, அதுதான் என்னுடைய தலை எழுத்து. இதுதான் கோவிலில் உட்காரணும்னு அம்மா என்ன அதோட பெரிய போஸ்டிங்கில் தான் என்னை உட்கார வச்சுருக்காங்க. எவ்வளோ அமைப்புங்க எங்களுக்காக போராடி இன்றைக்கி திருநங்கைன்னு சொல்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன தான் வந்தாலும் திருநங்கைங்க படுற கஷ்டம் யாருக்கும் தெரியாது. எங்களுடைய வேதனை, எங்களுடைய வலி, எங்களுடைய கஷ்டங்கள் நாட்கள் நகர்ந்து போனாலும், காலங்கள் கடந்து போனாலும், மாதங்கள் மறைஞ்சு போனாலும் எங்களுடைய மனசில், எங்களுடைய இதயத்தில் நிறைய கஷ்டங்களை நாங்கள் தாங்கிட்டு தான் வரோம். தேர்ஜனதால திருநங்கைதான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நினைக்கிறத ஃபஸ்ட்டு உங்களை பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் கையெடுத்து கும்பிட்றேன், அந்த மாதிரி நினைக்காதீங்க. ரெண்டாவது, இப்போது எங்களுடைய நாங்கள் படுற வேதனையை சொல்கிறோம். அப்போல்லாம் நாங்கள் ஒரு பாத்ரூம் போனாலும் எங்களுக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது, எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ அப்படி கிடையாது. நாங்கள் வரும்போது எங்கள் அண்ணன் தம்பிங்க, எங்கள் அக்கா தங்கச்சி கூட நாங்கள் எங்களை சேர்க்கல. ஆனால் இப்போ பரவாயில்ல, எல்லாரும் சேர்த்துக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பெண்களை தேடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதோடு தேர்ட் ஜெண்டரில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது, புரியுதுங்களா? எவ்வளோ நடக்குது. எங்களுடைய ஆப்ரேஷன் பகிரங்கமாக சொல்கிறேன், யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் கேட்டுக்குங்க. எங்களுடைய ஆப்ரேஷன் மறைமுகமான ஆப்ரேஷனில் தான் இருந்துச்சு. எங்கேயோ போவோம், கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஸ்க்ரீனில் போடுவாங்க, நடுமுதுல ஒரு ஊசியை போடுவாங்க. அது மயக்கம் ஏறுதோ ஏறலையோ அதெல்லாம் டாக்டர் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் தமிழ்நாட்டில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் தேட்டர் கிடையாது. கடப்பா, பெங்களூர், ஆந்திரா அப்படி தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நடுமுதல் ஊசி போடுவாங்க, படுக்க வைப்பாங்க. மயக்கம் ஏறுதோ இல்லையோ வருவாங்க, அவங்க பாட்டில் அரைப்பாங்க, சிசரிங் பண்ணுவாங்க. எவ்வளோ ரத்தம் போவோம், நாங்கள் திருப்பி பழிச்சு வருவோமான்னு எங்களுக்கே தெரியாது. கடவுள் குடித்த உயிரினத்தை அப்படியே அரைப்பாங்க, அறுத்துட்டு நடக்க வைப்பாங்க. உடனே அன்றைக்கி பண்ண நைட் ஆப்ரேஷன் பச்சை புண்ணாக இருக்கும், அப்படியே காரில் ஏற்றி கொண்டு நாங்கள் கும்பிட்ற கடவுளை வேண்டிக்கிட்டு அதுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்கள், சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு, சொந்த பந்தம்னா பெண் ஆண். அப்போ பெண் ஆண்லாம் கிடையாது, இப்போ எல்லோரும் வராங்க. எல்லோரும் எங்கள் சொந்த பந்தம் தான் கூப்பிட்டு 40ஆவது நாள் பால் ஊற்றும் விழான்னு சொல்லுவாங்க. எங்கள் தெய்வத்தை வச்சு கும்பிடுவோம். 40ஆவது நாள் எல்லாமே செய்ய வேண்டியதை செஞ்சு அவங்களுக்கு பச்சை புடவை, பச்சை ஜாக்கெட்டு, பச்சை ஜோக்கெல்லாம் ஏற்றி பெரியவங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா இருக்கிறோம். இப்போ ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் வாழையடி வாழைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆம்பளை அவருக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை குட்டிலாம் இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ வேதனை, எவ்வளோ ஏமாற்றம். தயவு செய்து ஏமாத்தாதீங்க, திருநங்கையை நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க. அந்த பாவம் 7 ஜென்ம தலைமுறை விடாது. ஏமாத்தாதீங்க. அவங்க மனசில் ஆசையை பார்த்து காமிச்சு, நான் இருக்கிறேன், நான் சாகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து ஏமாத்தாதீங்க. உங்களால் முடிஞ்சால் வாழ்க்கை கொடுங்க, இல்லையா விடுங்க. வாழ்வு சாவு ரெண்டும் கடவுள் கொடுத்தது தான். வாழ்றதும் வாழாது எங்கள் கையில் இருக்குது. ஏமாத்தாதீங்க. ஏன்னா நான் நிறைய ஏமாந்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். என்னை ஏமாத்தின பாவங்களை இன்னும் கடவுள் உலகத்தில் விட்டு தான் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக தண்டனை உண்டு. அதனால் திருநங்கைங்க இன்னமும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் உண்மைங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.
Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்